ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி தயாங் எஃப்எஃப் வந்து போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரோகன் மாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபைனல் பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா, லைக் ரியா வந்து இறந்துருப்பா. ஸோ அதுக்கு காரணம் நீங்கள் ரோட் கிராஸ் பண்ணதுனால அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்களை ரொம்ப வெறுத்திருப்பான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னு ஆயிருக்கும். தென் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வலி வருது. ஸோ லைக் குடிச்சிட்டு படுத்துறான். தென் உங்களுக்கு குடும்பம் வந்து ஆரம்க்கும் சனாக்கும் தெரிய வருது. ஸோ அப்படியே 2 பேரும் பிரிஞ்சு போகிறீங்க. அதுலேருந்து முடித்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் அதில் பார்க்கலண்டா. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி இது லாங்கர் பார்ட்டாகவும் இருக்கலாம், ஓகேவா? அன்கட் சீன் நீங்கள் ரொம்ப விரும்பி கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் லாங் டியூரேஷனாகவே போடுறேன், ஓகேவா? ஸோ ஓகே, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உள்ள விட பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக்னு கம்பைங்க காய்ஸ். வாங்க போகலாம். கதையை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, ஓகேவா? அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரியை மட்டும் கேளுங்கடா. இப்போது நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்கள் பேபிக்கு லைக் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ மீன் சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. இப்போ குழந்தைக்கு வந்து ஒரு 3 வயசு ஆகுது. ஸோ சனாக்கா தான் அங்கேருந்து வராங்க. ஒயன், சாப்பிட்டியா நீ? அக்கா சாப்பிட்டேன்க்கா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இப்போ தான் ஆரம்க்கு ஊட்டி விட்டு வந்தேன். ஆஹா, லவ்லி கப்பலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. ஆமாம், நான் ஊட்டி விடலன்னா சாப்பிடவே மாட்டான். அதுக்கு மேலே சார் வந்து ரொமான்டிக்காக இருக்காராம். காலைலே கடுப்பேத்துறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்க்கா? மாமா அவ்வளோ ரொமான்டிக்காக இருந்தாங்கன்னா நீங்களும் ரொமான்டிக்காக இருங்க. அடி போடி. இன்னொன்று ரெடி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கான். ஒன்றுத்துக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. தென் வந்து குழந்தை கூட்டிடுங்க. ஆக்சுவலாக ஒரு பேபி கேர்ள், ஓகேவா? ரோசி அந்த குழந்தை பேர், உங்களோட குழந்தை பேர். சனாக்கா குழந்தை பேர் வந்து ஹர்ஷன், ஓகேவா? பையன். ஸோ இங்கே வந்து அழகாக நீங்கள் ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. அந்த குழந்தைய அழகாக சாப்பிட்டுட்ருக்கு. நீங்கள் ஹர்ஷனுக்கும் ஊட்டி விட்றீங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் போய் பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து ஈவினிங் ஆகுது. நீங்கள் வந்து உங்கள் அக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே படுத்துட்டா, செம்ம டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைய வச்சு சமாளிக்கவே முடியல. நீங்கள் வந்து ஆரம்மோட கம்பெனியில் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பீங்க. இப்போ மணி பார்த்தா மணி கரெக்டாக ஒரு 8. ஸோ உங்கள் அக்கா சாப்பிட கூட இல்லை, அப்படியே தூங்கியாச்சு. நீங்கள் போயிட்டு ஆரம் தனியாக தான் இருக்கார். உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு போல். மாமா, வா வயன், உட்கார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மாமா, ஆக்சுவலாக நான் வெளியில் எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். நம்ம கம்பெனியில் தான் இப்போ எனக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. சரி வயன், நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, நான் என்னென்ன யோசிச்சு சொல்கிறேன், ஓகேவா? ஓகே மாமா. சாப்பிட்டீங்களா? இல்லை உங்கள் அக்கா. மாமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் சாப்பாடு போட்டு வைக்கிறேன், நீங்கள் சாப்பிட்றீங்களா? தயவு செஞ்சு பட்னியாக படுக்காதீங்க. அக்கா ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க ஃபேஸ்லேயே கழிச்சிட்டு சொல்லிட்டாலா அதையும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அக்கா மாமா எல்லாத்தையும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு போட்டு கொடுக்குறீங்க. அப்புறம் அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே வரும், அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அக்கா தான் லைக் நீங்கள் வந்து காலைல கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க. ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கு. அங்கேருந்து சனா தான், வயன், சொல்லுக்கா. இந்தா இந்த புடவை கட்டிட்டு வா. எதுக்கு? சொல்கிறத கேளு, போய் கட்டிட்டு வா. எதுக்குக்கா? வயன், சொல்கிறல்ல, போயிட்டு கட்டிட்டு வா. என்னமோ சொல்கிற. சரி, குழந்த ஏந்திரிக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. வயன், தேவதை மாதிரி இருக்க வயன், வா கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அக்கா எதுக்கு? அக்கா மூடிட்டாளா? அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக அப்படியே வெளில போகிறீங்க. பார்த்தா கொஞ்சம் ஒரு 10 பேர்கிட்ட உட்காந்துருக்காங்க. ஆரம் வந்து இந்த பக்கம், அவங்க வந்து லெஃப்ட் சைடு, இவங்க ரைட் சைடு. சனாக்கா அங்கே பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. வயன் கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக போகிறீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் அப்படியே கீழே போய் நின்றுட்டுருக்கீங்க. இவ தான் பொண்ணு. ஷாம், பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பேன் பார்த்துட்டு இருக்கீங்க.
மாமா இங்கே என்ன நடக்குது? ஒயன், சனா அந்த காஃபி வாங்கி கொடு. அதுக்கப்புறம் சனா அக்கா கிட்டேருந்து அந்த காஃபி அப்படியே அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே வாங்கி வச்சுருக்கீங்க அந்த ட்ரேவை. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறான். செம்ம ஷாக்கு உங்களுக்கு. என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆரம் கூப்பிட்டு போகிறீங்க. என்ன மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் யாரை கேட்டு முடிவெடுக்கிறீங்க? ஆரம் பார்த்துட்டு, ஒயன் இது உன் நல்லதுக்காக தான் செய்கிறேன். அதுவும் ரோசி தனியாக இருந்தால் அது நல்லா இருக்காது. அதுவும் அவளுக்கு அப்பான்ற ஒரு ஸ்தானம் வேணும். சாம் அதை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டான். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. முடியாது மாமா, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், செய்கிறேன். என்னால் என்னால் அவரை விட்டுட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எத்தனை வருஷம் இப்படி இருக்க போகிற வயன்? எத்தனை வருஷம் இப்படி இருக்க போகிற? உன்னோட நீ லைஃப் லாங் இப்படியே இருந்துருவ. ஆனால் ரோசி ஸ்கூலுக்கு போனாலோ காலேஜுக்கு போனாலோ கேட்குற முதல் வார்த்தை, உங்கள் அப்பா எங்கே, உங்கள் அப்பா எங்கே இருக்காரு, இல்லை என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி வரும். அதுக்கு அந்த பிள்ளைய நான் ஆளாக விட மாட்டேன். நீ தான் முடிவெடுக்கணும் வயன். இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. முடியாது, முடியவே முடியாது. அதுக்கப்புறம் ஆரம் அப்படியே பார்த்துட்டு, சரி உனக்கு 2 வாய்ப்பை தரேன். ஒன்று, நீ தயாங்கோட உன் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். அவனை நீ மாற்றுவியோ என்ன பண்ணியோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நீ தயாங்கூட வாழணும். இல்லையா சாமை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த குழந்தை இனிமேல் என் கஷ்டத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஆரம் வந்து கெட்டவங்கலாம் கிடையாது, ஓகேவா? எப்படியாவது ஒன்று அந்த குழந்தை லைஃப்பை சேவ் பண்ணணும், ஒயனையும் நல்லா வாழ வைக்கணும். அது மட்டும் தான் அவரோட எண்ணம், ஓகேவா? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சாய்ஸை கொடுக்குறாரு. ஆனால் நீ தயங்க இடத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது ஏன் குழந்தை மாமா, எப்படி உங்கள் கஷ்டத்தில் இருப்பான்னு சொல்கிறீங்க? லீகலான அம்மா ரியா, அவள் இறந்துட்டா. தயாங் அப்பா அவன் எங்கேயோ இருக்கான். இப்போ நீ ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணியே, ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக நீங்கள் வந்து அந்த சரோகசி அந்த இது பண்ணும்போது டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பீங்க. குழந்த பிறந்தக்கப்புறம் உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே கண் கலங்கி பார்க்குறீங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? அது என் வயிற்றில் பிறந்த குழந்தை, எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம்? உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஒன்று நித்திய அவங்களோட வாழு, இல்லை இந்த குழந்தை எங்ககிட்டே இருக்கட்டும், எங்களுக்கு பிறந்த குழந்தையாவே நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு எதுவுமே புரியல, ஒரு மாதிரி அப்படியே தள்ள கை வச்சுட்டு ரூமில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அங்கேருந்து ஆரம் வந்துட்டு எல்லாருக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் சாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து வராரு. சாம் இப்போதைக்கு ஒயினுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இட்ஸ் ஓகே ஆரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்க சொல்லுங்கள். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு லைஃப்லேருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுலேருந்து மீண்டு இன்னொரு லைஃப்பை லீட் பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு தேவையான டைம் எடுத்துக்கிட்டோம். நான் அப்பா அம்மா கிட்டே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சாம், இது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாமும் சிரிச்சுக்கிட்டு, ஆக்சுவலாக அவரும் நல்லவர் தான், ஓகேவா? அவர் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே தள்ள கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அங்கேருந்து சனாதா, ஏய் எதுக்கடி இப்படி உட்காந்துருக்க? ஏக்கா இதெல்லாம் என்னை கேட்டு முடிவு பண்ணியா? மாமா பாட்டுக்கு என்னையும் இதை கேட்டாங்க, நானும் யோசிச்சேன்னா. ஆனால் உன் லைஃப் நல்லா இருக்குன்னா நாங்கள் என்ன வேணால் செய்வோம் வயன், என்ன வேணால் செய்வோம் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு, மாமா இங்கே தான் இருக்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. மாமா நான் ஊருக்கு போகணும். அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், அவன் லண்டனில் இருக்கான். எங்களோட பிரான்ச் அங்கேயும் இருக்குது. ஸோ தயாங்க அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஓ இஷ்டம், நீ அங்கே போய் அவனை திருத்தி கூப்பிட்டு வரியோ என்னமோ. ஆனால் நீ இங்கே வந்தீங்கன்னா என் கண் முன்னாடி 1 வருஷம் சந்தோஷமான லவ்லி கப்பிள்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக
நான் யோசிக்கிறேன் குழந்தைய தரத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் டேவே நீங்கள் ஃப்ளைட் போட்டு டிக்கெட் எடுத்து கிளம்புறீங்க. ஸோ அந்த ட்ராவல் ஃபுல்லாகவே யோசனையாக இருக்குது. அவர் எப்படி கூப்பிட்டு வர போகிறோம், என்னை எப்படி மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 1000 யோசனை இருக்குது. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே ரீச் ஆயிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக ரீச் ஆகிட்டு நீங்கள் அந்த ரூமில் லைக் ஹோட்டலில் நீங்கள் ரூம் போட்டிருக்கீங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்க்கு கால் பண்ணுறீங்க. மாமா நான் ஊருக்கு வந்துட்டேன் மாமா. ஓகே வான். என்னோட அங்கே வந்து அசிஸ்டண்ட் இருப்பாங்க. ஸோ அவன் பேர் ஜிமன். அவனோட நம்பர் நான் உனக்கு தரேன். ஸோ அவன்கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன். நீ அவனுக்கு கால் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே இருக்கான் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோ அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கட் பண்ணிடுறீங்க. ஸோ ஜிமின் நம்பர் கிடைக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கால் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ யார்? நான் வயன். ஆமாம் ஆமாம், ஆரம் ஹியூங் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக சார் வந்து இப்போது பாரில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. பாரா அப்படின்ட்டு. சாரி டு சே திஸ் மேம். ஆக்சுவலாக சாரு இங்கே வந்ததுலேருந்து எப்போ வேலை முடித்தாலும் அவர் பாருக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் கரெக்டாக மார்னிங் வந்துடுவார். அவருக்கு இதுதான் ரொட்டீனாக இருந்துகிட்ருக்கு. அவர் ரொம்ப குடிக்கு அடிமையாயிட்டார் மேம். நானும் சொல்ல பார்த்தேன், ஆனால் நான் ஜஸ்ட் எம்ப்ளாயி. ஏதாவது சொல்ல போய் என் வேலைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதனால தான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இட்ஸ் ஓகே ஜிம்மன், உங்கள் வேலையை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நோ இஷ்யூஸ், நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். அட்ரஸ் நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுறீங்க. ஸோ வித் தட் ஹெல்ப் ஸோ அப்படியே நீங்கள் பஸ் பிடிச்சி அங்கே போய் அந்த பாரில் இறங்குறீங்க. இந்த பக்கம் தயாங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம். ஸோ இங்கே செம்மையாக குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் தயாங்க. இந்த சரக்கெல்லாம் செட் ஆகாது, எடுடா ட்ரக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்லேருந்து அப்படியே ட்ரக்ஸ் எடுத்து அப்படியே தலைக்கு ஏறுது போதும் அவனுக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே பிளர் ஆகுது எல்லாமே. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான போதை. ஸோ அந்த ட்ரக்ஸ் எடுத்தால் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி ரொம்ப பிளாங்க் ஆகிடும். அது மாதிரி ரொம்ப உடம்புலாம் ஹாட் ஆகி அந்த மாதிரி பண்ணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஸோ அது வந்து இப்போது அவன் காலப்போக்கில் இந்த ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் குடிச்சிட்டு இருந்தவன். பிகாஸ் உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கொடுமைப்படுத்துறதுனாலையோ இல்லை வந்து தன்னோட குழந்தைய பிரிஞ்சிருக்கிறதுனாலையோ எல்லாமே அவனுக்கு வந்து ஆள் மனசில் பதிஞ்சதுனால இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவன் தள்ளப்பட்டான். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே உங்களை மாதிரி ஒரு இமேஜினேஷன் அப்படியே அவனுக்கு கண் முன்னாடி வந்து நிற்குது. ஏய் எதுடி வந்த, எங்கேருந்து போயிடு, என் கண் முன்னாடி நிற்காத, எங்கே உன்னை திருப்பியும் ஹர்ட் பண்ணிட்டு போனோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இங்கேருந்து போயிடுடி வான், இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இமேஜினேஷன் இப்படி கையில் வச்சு இப்படி நோத்தலான்னு பார்க்குறான். பார்த்தா அது அப்படியே உண்மையான உருவம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் தான் வந்திருக்கீங்க. என்ன இது இமேஜினேஷன் நினச்சி யாரும் வந்து நிற்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா தான் தெரியுது அது நீங்கள். வான், என் கண் முன்னாடி வராதடி, உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்கு, இங்கேருந்து போயிடு போயிடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. மாமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? இந்த பழக்கம்லாம் எப்போ வந்துச்சு உங்களுக்கு? அவன் எதுவுமே சொல்ல. அவனுக்கு செம போதையாக இருக்குல்ல, அதனால் அவனால் தெளிவாக பார்க்க கூட முடியல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவனை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஆனால் செம்ம வெயிட்டு, கொஞ்சம் பசங்கனால கொஞ்சம் வெயிட்டாக தானே இருப்பானுங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்கி நிற்க வைக்கிறீங்க. அவன் கீழே விழ போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு ரூமுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. சுத்தமாக அவனால் நடக்க முடியல. உங்களோட சப்போர்ட்டால் தான் அப்படியே ஏதோ கொஞ்சம் தேய்ச்சி நடந்து வந்துட்டுருக்கான். கரெக்டாக அந்த ரூம் வந்தானே அவனை அப்படியே படுக்க வச்சுட்டீங்க. மாமா என்ன மாமா பண்ணிகிட்ருக்கீங்க? எதுக்கு இப்படி இருக்கீங்க? உங்களை நான் இப்படி பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ஒரு மாதிரி கருவலையெல்லாம் விழுந்து ஏதோ ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, அழுது அவங்க ஃபேஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு அவனோட இது. ரொம்ப டல்லாக இருக்கான். முன்னடந்த மாமா இல்லை, நீ சுத்தமாக மாறிட்ட. ஏன் மாமா இப்படி இருக்க?
ஏன் இப்படி இருக்க? ப்ளீஸ் மாமா, என் கூட வந்துடு. வயன், இங்கேருந்து போயிடுவேன், இல்லை ஒன்று ஏதாவது பண்ணிடுவேன், இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனையே மீறி அந்த ஒரு ட்ரக்ஸ் அப்படியே அவன் தலைக்கு ஏறுது. உங்களை பார்க்குறதே அந்த பார்வையே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அன்கட் பார்த்துக்கலாம். இந்த ஓகே, இதை வந்து டெலகிராமில் போடுறேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். தென் சேனலோட அபவுட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. மார்னிங் ஆகுது. தேவங்கண்ணா ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே வலியாக இருக்குது உடம்புலாம். அப்படியே பொறுமையாக கண் முழிக்கிறான். சுத்தமாக அவனால் அவன் பாடி அசைக்க முடியல. செம்மையான வலி இருந்திருக்கும். ஸோ அப்படியே பொறுமையாக கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் செஸ்ட்டில் ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. என்னது இது? அம்மா, என்னது இது அப்படியே சொல்லிட்டு அப்படியே அவன் லோவர் பார்ட் பிடிக்கிறான். பயங்கரமாக வலிக்குது அவனுக்கு. ஸோ அப்போ தான் தெரியுது அவன் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸே போடல. அதுக்கப்புறம் உங்களை பார்த்தா லைக் யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கு அவனுக்கு. இதுவரையும் நீங்கள் இருக்கீங்கன்னே தெரில. ஸோ பொறுமையாக அவன் அந்த செஸ்ட்டில் இருக்க ஆளை அப்படியே நூற்றி வச்சுட்டு ஃபேஸை பார்த்தா தான் தெரியுது அது நீங்கள். வயன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் அப்படியே அவன் போய் தொம்மனு கீழே விழுந்துடுறான். அந்த பெட்ஷீட்டோடு தான் அப்படியே போய் விழுறான். நீங்கள் தான். அவன் ஆக்சுவலாக கை கால் எல்லாமே கட்டி போட்டிருக்கு, ஓகேவா? நீங்கள் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. வயன், நீ எப்படிங்க? என்ன நடந்துச்சு நைட்டு? ஒன்றும் இல்லை, இனிமேலும் நீ என் கூட தான் இருக்க போகிற மாமா, எங்கேயும் போக போகிறதில்ல. நீ ரொம்ப ட்ரக் அடிக்ட் ஆகிட்ட. இதுக்கப்புறம் உன்னை விட்டா நீ உன் உடம்பை கெடுத்துக்கிட்டு எதாக ஆகிடும் மாமா. அதனால் உன்னை விட போகிறதில்ல. வயன், இதை கட்ட அவுத்துடு, ஒழுங்காக கட்ட அவுத்துடு. இல்லை அவ்வளோதான். உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. உன்னை திருப்பி எதை ஹர்ட் பண்ணுறோன்னு பயமாக இருக்கு வயன். என்னை விட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன், என்னை விட்டுரு வயன் அப்படி சொல்லிட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் நான் குடிக்கணும், எனக்கு குடித்தாதான் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்கு. என்னை விட்டுரு ப்ளீஸ் வயன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் டக்கு டக்குன்னு அவங்க ட்ரெஸ் எடுத்து போட்டு அவனுக்கும் அவன் வந்து அடம் பிடிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கும் ட்ரெஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக அவனை கஷ்டப்பட்டு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக போட்டு விட்றீங்க. என்னை விடு வயன், என்னை விடு, இங்கே எடுத்து போகணும், என்னை விடு வயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஐம் சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே அப்படியே கால் பண்ணுறீங்க டாக்டருக்கு தான். ஸோ வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் அவரும் வந்துட்டார். என்னாச்சு மேம், ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு வர சொல்லிங்க? ஆமாம், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ட்ரக் அடிக்ட். ஸோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ லைக் அவர் வந்து லைக் ஜின் தான், ஓகேவா? ஸோ ஜின் வந்து அப்படியே பார்க்குறாரு. அவங்க வந்து கட்டி போட்டிருக்காங்க. நீங்கள் தான் கட்டி போட்டிங்களா? ஆமாம் அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் அவர் இது பண்ணிட்டு கொஞ்சம் இந்த இன்ஜெக்ஷன் வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. தாங்கண்ணா, எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன்? இங்கேருந்து விடுங்க, இங்கேருந்து நான் போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. அவன் ஆட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ ஜின்னும் நீங்களும் டைட்டாக கையை பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே இன்ஜெக்ஷன் போடுறீங்க. போடுறாங்க. போட்டோன்னே கொஞ்சம் அப்படியே ஹாஃப் ஸ்லீப் ஆன மாதிரி ஆகிடுறான். இப்போது நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க, ஓகேவா அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரை தூக்கத்திலே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்கள் பேர் என்ன? என்னோடய பேர் தயாங். நீங்கள் எங்கே பிறந்தீங்க? நான் பிறந்தது எல்லாமே சியோலில். உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் நானும் என் ஒய்ஃப் ரியாவும் இதுவரையும் ஒன்றா இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உங்கள் 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்ன அப்படின்ற மாதிரி. ஆமாம், என்னை பார்க்குறதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி ரியா வந்தா. அப்போ தான் அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதெல்லாம் தெரிஞ்சது அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு. அதுலேருந்து
அதை நான் அவகிட்டயே மறைக்க ஆரம்பித்தேன். என்ன பார்க்கறது வந்து அவளுக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஒரு கில்ட்டாலேயே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் கூட பண்ண நினைக்கும் போதெல்லாம் அவளுக்கு தூங்குறதுக்கான மாத்திரை கொடுத்து அவளை தூங்க வச்சிடுவேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஃபிசிக்கலாக இருந்தால் அவளோட உயிருக்கே ஆபத்து. அதனால்தான் இத்தனை வருஷம் அவளையும் ஏமாற்றிக்கிட்டு நானும் ஏமாந்துட்டு ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாலுமே என்ன ரியா அவ்வளோ லவ் பண்ணா. அதனாலே என்னமோ அவகிட்ட கடைசி வரையும் இந்த உண்மை சொல்லணுன்னு எனக்கு தோணவே இல்லை. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி அவன் 2 பேருக்கிட்ட ஃபிசிக்கலாக நடந்ததே கிடையாது. ஹீ இஸ் அ வர்ஜின். இப்போ உங்கள் கூட பண்ணது மட்டும்தான். ஸோ இத்தனை வருஷமாக இந்த உண்மை ரியாவுக்கு கூட தெரியாது. எப்போல்லாம் அவன் வந்து ஆசையாக பண்ணணும்னு நினைக்கிறாளோ அப்போ வந்து இந்த மாதிரி தூக்கு மாத்திரை தூங்க வச்சு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவான். அவள் கேட்பா, எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீ அந்த மாதிரி பண்ணாலே டீப் ஸ்லீப்க்கு போயிடுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருந்திருப்பான். ஹீ இஸ் ஸ்டில் வர்ஜின். ஓகேவா? ஸோ அப்படியே அது சொல்கிறான். நீங்கள் பயங்கரமாக அப்படியே வாயில் கை வச்சுட்டு இவ்வளோ அப்படியே செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. வாட், நீங்கள் வர்ஜினா? இது அப்படியே நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, எனக்கு நான் நான் வாயினை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அவள் தான் ரியாவோட சாவுக்கு காரணம், என் அப்பா அம்மாவோட சாவுக்கு காரணம்னு சொல்லிட்டு. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அதனால்தான் அவன் கண் முன்னாடியே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேணாம், அவன் என் கண் முன்னாடியே வர வேணாம். நான் ரொம்ப 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 காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழவே ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அப்படியே காம் டவுன் பண்ணி அவனை அப்படியே படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளில வந்துட்டீங்க, நீங்களும் ஜின்னும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க? அவள் சொல்கிறதுல உண்மையா? ஆமாம், அவர் ஐ திங்க் வேர்ஜனாக தான் இருக்கணும். உங்களுக்குள்ளே ஏதாவது ஆமாம் டாக்டர்னு சொல்கிறீங்க, அப்போது அது மட்டும்தான் அவரோட ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரேர் தெரியுமா? அந்த பொண்ணால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவரோட லைஃப் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காரு. இஸ் அ குட் மேன். இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க. இந்த டேப்லெட்டை அவர் எப்போல்லாம் உங்களை விட்டு தப்பிக்கணுமோ, இல்லை ட்ரக்கு இல்லை ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ இதை கொடுங்க. அவர் ஹாஃப் கான்ஷியஸாக தான் இருப்பார். அவரால் பெருசாக எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு இப்படி இருந்தால் தான் அவரை சேவே பண்ண முடியும். இல்லைன்னா இந்த அடிக்ஷன் அவர் உயிரே காவு வாங்கிட்டோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரிங்க டாக்டர் நான் பார்த்துக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அங்கேருந்து ஜின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே அவன் குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். என்னங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? இத்தனை வருஷம் உங்கள் லைஃபை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணுக்காக இப்படி இருந்திருக்கீங்க. உங்களை மாதிரி ஒருத்தரை நான் விரும்புகிறேன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்களை எப்படியாவது மாற்றி எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காகவாது உங்களை நான் கூட்டிகிட்டு போவேன். இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே பக்கத்துலேயே அப்படியே படுத்துடுறீங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நல்லா தூங்கியிருப்பான் ஆக்சுவலாக. ஸோ அது வரையும் நெக்ஸ்ட் மார்னிங் வரையும் நீங்கள் அப்படியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் உங்கள் வேலை இருந்திருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு நான் தான் சொன்னேன்ல அங்கே ஆரம்க்கு இன்னொரு பிரான்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. பார்த்தா அவன் முழிச்சிருக்கான். வயன் எதுக்காக வந்த வயனுங்க? உன்னை நான் பார்க்கக்கூடாது தானே இவ்வளோ தூரம் இத்தனை நாடு கடந்து இங்கே வந்திருக்கேன். எதுக்கு வயன் இங்கே வந்த? திரும்ப கஷ்டப்படுத்தி காயப்படுத்திடுவோன்னு பயமாக இருக்கும் வயன். இங்கேருந்து போயிடு
இங்கேருந்து போயிடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். முடியாது, நான் பழைய ஒயின் கிடையாது. நீங்கள் சொன்னோன்னே எல்லாத்துக்கும் தலையாட்டுறதுக்கு இப்போ நான் ஒரு அம்மாவாக வந்திருக்கேன். அப்படியே அவன் கண்ணெலாம் கலங்குது. ஹீ ரிமெம்பர்ஸ் ஹிஸ் பேபி ஃபேஸ். அப்படியே அவன் பார்த்துட்டு, என் குழந்தை எங்க, என் குழந்தை நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எப்போ நான் இங்கே வந்தனோ அப்பையிலேருந்து டாடா எங்க, டாடா கூட்டிகிட்டு வந்துடுங்க, டாடா கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அவகிட்ட நான் எப்படி சொல்ல முடியும், நீங்கள் இப்படி ஒரு நிலைமையில இப்படி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எப்படி மாமா சொல்கிறீங்க? எனக்கு தெரியாது. உங்களை நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவே ஆவேன். கண்டிப்பாக. இட்ஸ் மை ப்ராமிஸ். முடியாது வயன், என்னால் இங்கேருந்து வர முடியாது. முடியாது. உனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் இங்கே இருந்ததை கஷ்டப்படணும். முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன் வயன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி பார்க்குறீங்க, அவன் கேட்கல. அதுக்கப்புறம் போய் சாப்பாடு போட்டுட்டு வந்து நீங்கள் அப்படியே ஊட்டி விட்றீங்க. அவன் அப்படியே பார்க்குறான், வாய் வாங்கவே இல்லை. சாப்பிடுங்க ப்ளீஸ். அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு வாய் வாங்குறான். நீ சமைச்சியா? நான் தான் சமைச்சேன். நீ சமைச்சு சாப்பிட்டே வருஷம் ஆகுது வயன். என் கூட இருந்தப்ப கூட நீ சமைச்சப்ப நான் ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்டது கிடையாது. அப்படியே கண் கலங்கி பார்க்குறான். வயனே ட்ரக்ஸ் எங்க? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ட்ரக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. ட்ரக்ஸ் எனக்கு வேணும். ஐ வாண்ட் மை ட்ரக்ஸ் வயன், ஐ வாண்ட் மை ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் முடியாது, என்னால் தர முடியாது. இல்லை இல்லை எனக்கு வேணும். எனக்கு தலையில் வெடிக்கிற மாதிரி இருக்கு வயன். ப்ளீஸ் ட்ரக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் ஒரே ஒரு சிப் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடுறேன், சரியா? ஒன்றே ஒன்று வயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆகிட்டான். இல்லை, இது சரிப்பட்டு வராது. நீங்கள் அப்படியே அந்த மாத்திரை எடுக்கிறீங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் மாத்திரை போட்டாலும் செட் ஆகாது. ஸோ ஜின் வந்து இன்ஜெக்ஷனும் கொடுத்துருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 15 செட்டு இருக்குது அந்த இன்ஜெக்ஷன் மட்டும். நீங்கள் அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறீங்க. வயனா இது என்ன இன்ஜெக்ஷன்? போடாத, அதை போடாத, அது போட்டால் எனக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கு வயன், போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ட்ரக்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துரு, கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு இன்னும் பயமாக தான் ஆகுது. ஸோ அப்படியே அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து போடுறீங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஃபுல்லாக அந்த இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படியே அவன் சாஞ்ச மாதிரி கீழே விழ போகிறான். என்ன மன்னிச்சிருங்க மாமா, இந்த ட்ரக் அடிக்ட்லேருந்து உங்களை வெளில கொண்டு வரணும்னா இதை தவிர என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பியுமே ஜின்க்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, டாக்டர், இந்த மாதிரி அவர் திரும்பியும் ட்ரக்ஸ்க்காக. எனக்கு புரியுது. நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? பண்ணுவேன் டாக்டர். உங்களுக்குள்ள ஐ திங்க் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவரை இந்த ட்ரக் அடிக்ட்லேருந்து எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவரை ஓரளவுக்கு வெளில கொண்டு வரலாம். அது உங்களால் மட்டும்தான் முடியும். என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துட்டு அவர் வச்சிடறாரு. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க என்ன தான் சொல்ல வராங்கன்ட்டு. அப்போ தான் அந்த யோசனையும் வருது. அவர் வந்து லைக் வேர்ஜனாக இருந்தார்ல. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்தப்போ தான் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் நடந்தது கிடையாது. ஸோ நீங்கள் அது மூலயமா நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் அந்த போதை திருப்பியும் தெரியுது. கிட்டத்தட்ட அது வந்து 6 hours தாங்கும். ஸோ அந்த 6 hours அப்புறமா கொஞ்சம் முழிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக அந்த இந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ த்ரூ மாதிரி. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே வந்து உட்காருங்க. வயன் என்ன பண்ணுற? எனக்கு
உன் கூட இருக்கணுமாம்மா. என் கூட இருப்பியா? அவன் அப்படியே பார்க்குறான். ப்ளீஸ். அப்படியே உங்க கண்ண பார்த்தோன்னே அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஸோ அந்த லைக் திருப்பியுமே அந்த லைட்டா அவனுக்கு பேசிக்கிட்டே லைட்டா அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஸோ அந்த அந்த ஒரு அரை போதையில அவன அந்த கட்ட அவுத்து விடுறீங்க. ஸோ அவன் தப்பிக்க மாட்டான். ஸோ அப்படியே அவன் உங்க கண்ண பார்க்குறான். என் கூட இருப்பியா மாமா? ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த இதுலேயும் வந்து அவன் அப்படியே உங்ககிட்ட அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்லாம் கிஸ் பண்ணி அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே மேக் அவுட் செஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட்ஸ் போகுது. அவன் அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி தூங்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே மாமா. உன்னை எத்தனை நாள் இப்படி வச்சுக்க முடியும்? உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் அப்படியே அவன் பக்கத்துலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டுறீங்க. ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. தேவங்க உங்களை பார்த்துட்டு, உன்னை இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடி? உனக்கு தெரியுமா, இவந்தோ நிறையோட கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாயன். அது என்ன ஃபீலிங்ஸ் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அது என்னால் வெளில சொல்ல முடியாத சுச்சுவேஷன். அப்படி உன்கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா எல்லோரும் என்னை எப்படி நினச்சிருப்பாங்க தெரியுமா? கல்யாணம் ஆகி இன்னொரு பொண்ணுக்கு ஆசைப்படுறான், கேவலமானவன் அப்படின்லாம் இந்த உலகம் பேசியிருக்கோம். ஆனால் ரியா ஒரு சாக்ரிஃபைஸை தான் நான் மேரேஜ் பண்ணேன். ஆனால் மனசார லவ் பண்ணது உன்னை மட்டும்தான் வாயன், உன்னை மட்டும்தான். என்னால் இந்த ட்ரக்லேருந்து வெளில வரவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நீ என் கூட இருந்தா இதுலேருந்து வெளில வந்துடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். கண் கலங்கி அப்படியே அவன் கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே தாரையாக ஊற்றிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே கண் முழிச்சு பொறுமையாக பார்க்குறீங்க. பார்க்குறது அவ்வளோ அழகான தயங்கோட ஃபேஸு. ஆனால் அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதை பார்க்கும் போதே கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. பிகாஸ் லைக் அவன் வந்து ஊரில் இருக்கும் போதெல்லாம் அப்படி இருப்பான், செம்மையாக இருப்பான். ஸோ இப்போ அப்படியே பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருக்கான். இத்தனை வருஷம் நீங்கள் வந்து காத்திருந்தது அவனோட ஃபேஸை பார்க்கறதுக்கு தான். அப்படியே அவனை பார்த்துட்டு, மாமா என் லைஃப் லாங் என் கூட நீ இருந்துடுறியா மாமா? வேறு யாரும் எனக்கு வேணாம் மாமா. நம்ம 2 பேரும் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம் மாமா. என் கூட ஊருக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு, கொஞ்சம் டைம் கொடுவேன். என்னால் அவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ரக்ஸ்லேருந்து வெளில வர முடியாது. ஆனால் நீ நினச்சா முடியும். நம்ம எங்கேயாவது வெளில போகலாமா? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்குறீங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வெளில கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் இப்போதைக்கு போகிறது ஒரு பீச் தான். ஸோ அப்படியே நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் வச்சுட்டு தான் வரீங்க, எங்கேயாவது ஓடுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு தேவங்க வந்து பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கான். ஸோ பீச்சில் போய் இறங்கியாச்சு. அழகாக இருக்குது அந்த பீச்சு. நீங்கள் அப்படியே ஓரமாக போய் அப்படியே உட்காடுறீங்க. தேவங்க உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். வயன், ஆரம் அப்புறம் சனா அண்ணிலாம் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. அம்மா, ஆரம் அண்ணனோட குழந்தை பேர் என்ன? ஹர்ஷன். ஓ, நம்ம குழந்தை பேர் ரோசி தானே அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. நம்ம பாப்பா கிட்டே பேசலாமா? பேசலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே கால் பண்ணுறீங்க. சனாக்கா தான் எடுக்கிறாங்க. சனாக்கா, குழந்தை எங்க? குழந்தை தூங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் எழுப்புறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் உங்கள் ஃபேஸை மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கீங்க. எதுக்குடா, கஷ்டப்பட்டு இப்போ தான் தூங்க வச்சேன், ப்ளீஸ்க்கா எழுப்புக்கா. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அது கேட்டோன்னு சனாக்கே செம்ம ஷாக்கு. என்னடா டிஃப்ரெண்ட்டாக ஆம்பளை குரல் கேட்குதுன்ட்டு.
தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்போ தான் சனாக்காவே பார்க்குறாங்க. பக்கத்தில் தயாங் உட்காந்துருக்கான். ஒயன் தயாங் அக்கா, நான் அது அப்புறம் சொல்கிறேன். குழந்தைய மட்டும் ஆ இருமா அப்படி சொல்லிட்டு எழுப்புறாங்க. அந்த குழந்தை அழலாம் இல்லை, அப்படியே முழிச்சு மம்மி எப்போ வருவீங்க அப்படி சொல்லிட்டு அந்த தூக்கத்திலே கேட்குது. தயாங் பார்த்துட்டு அப்படியே கண் கலங்க அழ ஆரம்பிக்கிறான். குழந்தை இல்லை, நம்ம குழந்தை இல்லை ஒயன், அப்படியே என்ன மாதிரியே இருக்கா, உழிச்சு வச்சிருக்கா. சனாக்கா என் குழந்தை இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உன் குழந்தை தான்டா, உன் குழந்தை தான், நீ எதுக்கும் கவலைப்படாது, நீ எப்படியாவது மாறி வந்துரு, ஆரம் மனசை நான் மாத்துறேன். சரியா, உடம்ப மட்டும் பார்த்துக்கோ. சரிங்க அண்ணி, சரி, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு பேசவே முடியல, வார்த்தையே வரலை. ஏன்னா அந்த குழந்தைய பார்த்தானா அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பேசிட்டு வச்சிடுறீங்க. உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு குழந்த மாதிரி அப்படியே அழுகுறான். என் குழந்தைய எப்படி விட்டு வச்சுருக்கேன், இத்தனை வருஷம் என் குழந்தைய பார்க்காம இருந்துட்டவன் நாங்கள் கூட்டிகிட்டு போறியா? என் குழந்தைய பார்க்கணுன்னா நான் ட்ரக்ஸ் எல்லாம் அடிக்க மாட்டேன், என் குழந்தைய நான் பார்த்துக்கிறவன், என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை அங்கே எங்கள் கூட்டிகிட்டு போறியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு பேக்கில் பேட் பண்ணிக்கிட்டு சரி 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 நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் இந்த ட்ரக்ஸ்லேருந்து வெளில வருவியான்னு சொல்கிறேங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் 3 மந்த் ஆகுது. ஸோ அந்த ட்ரக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டோட்டலாக அதுலேருந்து கொஞ்சம் வெளில கொண்டு வந்துட்டீங்க. அவனும் வந்து இதில் உங்கள் எஃபர்ட்டை விட அவனோட எஃபர்ட் தான் ரொம்பவே ஜாஸ்தி. பிகாஸ் அவன் குழந்தைய பார்க்கணும், ஆரம்ப சமாதானப்படுத்தணுன்றதுக்காகவே அவன் ட்ரக்ஸ்லாம் எடுக்கவே கூடாதுன்னு அவனையும் அவன் கண்ட்ரோல் பண்ணான். சில நேரத்தில் வந்து எப்படி சொல்கிறது, பைத்தியம் பிடிச்சி அந்த எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது அப்படி கூட இருப்பான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆகிடுச்சு. அவன் 3 மந்த்துமே ட்ரக்ஸ் எடுக்கலை. ஸோ அப்படியே உட்காந்துருக்கான். வயன் எனக்கு ஷிவர் ஆகுது வயன், அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே உதற ஆரம்பிக்குது அவனுக்கு உடம்பு. என்னங்க ஆச்சு மாமா, என்னாச்சு? இல்லை, இத்தனை நாள் நான் ட்ரக் எடுக்காமல் இருந்தது கிடையாது, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் உதறுது வயன், அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். அப்படியே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. பிகாஸ் அந்த ஒரு அடிக்ட்லேயே இருந்துட்டு சில பேருக்கு திடீர்னு ஸ்டாப் பண்ண அந்த மாதிரி தான் ஆகும், என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. கிட்டத்தட்ட இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கான் அவன். ஸோ எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் டக்குன்னு போய் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே படுக்க வைக்கிறீங்க. அவன் ஹாஃப் ஐயில் அப்படியே பார்த்துட்டு என்னை மன்னிச்சிட்டு வயன், நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாது, நம்ம ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஃப் ஐலே அப்படியே ஓப்பன் பண்ணி கேட்குறான். உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு, நம்ம அங்கே ஊருக்கு போய் தெரப்பி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லியாச்சு. தென் நீங்கள் எல்லாருமே நீங்கள் தேவங்க வந்து அப்படியே ஊருக்கு கிளம்பி போகிறீங்க. ஸோ வந்து லைக் வாசல்லே வந்து அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டு நிற்கிறீங்க. வந்து ஓப்பன் பண்ணுறது ஆரம் தான். ஆரம் பார்த்தோன்னே அப்படியே அழவே ஆரம்பிச்சிட்டான். மாமா, தயாங் மாமா. அவன் அப்படியே பார்க்குறான். ஆரம்க்கே ஒரு மாதிரி அவனை கட்டி பிடிச்சி அழுணுன்னு தோணுது. ஆனால் அவன் அதை பண்ணணுன்னு தோணலை. அப்படியே அவனை பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான் மடமடன்னு. ஸோ அவங்க அண்ணி தான் அப்படியே சனா பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக போய் ஆரத்தி எடுக்கத்தாகட்டும், அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சு அப்படி பார்த்துக்கிறா. ஸோ உங்களுக்கே பார்த்து ரொம்ப சந்தோஷமாகுது, பரவாயில்ல அக்கா மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ தயாங்க அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்கிறான். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிட்ட பேசி ஸோ கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் வாழ்கிறத பொறுத்து தான் என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ நீங்கள் வந்து சனாக்கா கிட்ட மட்டும் இந்த உண்மையாக சொல்கிறீங்க. ஸோ அம்மா ஷாக்காகிடுறாங்க, இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் என்னவும். என்னடி சொல்கிற, ட்ரக் அடிக்ட் ஆகிட்டானா? ஆமாம், அவன் என்ன நினச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு ஆகியிருக்கான். இப்போ அவனை பாதி கொண்டு வந்துட்டேன், மீதி அது கடவுள் கையில் தான் இருக்குது. ஏய், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார், அவரோட கான்டாக்ட் நானே தரேன், நீங்கள் 2 பேரும் அங்கே போயிடுறீங்களா? ஓகேக்கா, அந்த நம்பர் கொடுக்குறீங்களா? அவரோட பேர் ஜங்குக். அவர் லைக் ஈவினிங் 6 o'clock மேலே தான் பார்ப்பார்.
இன்னைக்கு ஈவினிங் போங்க, இல்லைன்னா நாளைக்கு கூட போங்க அப்படின்னாங்க. ஸோ 2 பேர் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் போறீங்க. ஸோ இந்த மாரி தெரப்பி செஷன் போது கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆகுது. ஓகேவா? ஃபுல்லா அவன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த லைக் அப்பப்ப அந்த மாரி தோணும். இந்த ட்ரக்ஸ் எடுக்கணும், ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவன் கொஞ்சம் கொஞ்சமா இதுவுமே ஆரம்க்கு தெரியாம தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சில நேரத்தில அந்த ட்ரக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, ஜங்குக் சொல்லியிருக்கான், ரொம்ப அவன வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண விடாதீங்க. வேணா ட்ரிங்க்ஸ் வேணா குடுங்க. ஓகேவா? ரொம்ப வந்து சில நேரத்தில பைத்தியம் பிடிச்சும் ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்ற மாரி, அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்துக்கு 1 டைம் அந்த மாரி ட்ரிங்க்ஸ் மட்டும் அது இது பண்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே ஆகுது. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கிறீங்க. அது ஆரம் வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்றாரு. அப்பப்ப வந்து குழந்தைய கொஞ்சறதாகட்டும் சரி, ஆரம் பக்கத்துல இருந்தாலும் சரி, வேணுக்குன்னே அப்படியே சனாக்கா கிட்ட பேசுற மாதிரி, இவன் அப்படியே லைக் ஆரம் கிட்டயும், சாப்பிட்டாச்சா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாட மாடையா பேசுவான் ஆரம் கிட்ட. ஆரம் வந்து தேவன் கிட்ட பேசவே மாட்டான். இவன் ஃபுல்லா திருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் வந்து எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. "தயாங், சனா, ஒயன் குழந்தைங்கள கூட்டிட்டு வாங்க." அப்படின்னோனே எல்லாருமே வந்தாச்சு. "அண்ணா, என் பேரு சொல்லி கூப்பிட்டியா அண்ணா?" "ஆமா. இன்னைக்கு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போறேன். இன்னைக்கு அஃபிஷியலா ரோசிய நான் தயாங்க்கும், ஒயனுக்கும் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சனா கிட்டேருந்து வாங்கி குடுக்குறாங்க. அத பார்த்தோன்னே தயவங்க அந்த குழந்தைய புடிச்சிட்டு பயங்கரமா அழுவுறான். போய் ஆரம்ப கட்டி புடிச்சிட்டான். ஆரம் இப்போ தான் அவனோட எமோஷனே காட்டுறான். பயங்கரமா ஹக் பண்ணிட்டு அழுவுறான் தயவங்க. "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. "உன்னை நம்பி தான்டா அந்த புள்ளைய குடுத்தேன். ஏன்டா இப்படி பண்ணி?" அந்த புள்ள அவ்ளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கா. அந்த மாரி மட்டும் பண்ணலண்ணா. இந்நேரம் நம்ம எல்லாருமே ஒண்ணா இருந்துக்கலாமேடா. இத்தன வருஷம். இத்தனை வருஷத்த இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. ஒரு கோவத்துல அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணி, அப்புறம் அழுது, கிட்டத்தட்ட சமாதானம் ஆவறதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசி, சிரிச்சு அவ்ளோ சந்தோஷமா ஆகுறீங்க. ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கு. 1 வீக் அப்புறமா எல்லாருமே தீம் பார்க் போறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகுறீங்க. அவ்ளோ சந்தோஷமா, அவ்ளோ எப்படி சொல்றது? ரொம்ப ஹாப்பியா நீங்க வந்து எல்லாருமே கிளம்புறீங்க. பிகாஸ் இந்த வாட்டி நீங்க எப்பவுமே 3 பேர் தான் போவீங்க குழந்தைய கூட்டிட்டு. இப்போ தேவங்கும் இருக்கா. கிட்டத்தட்ட 4 பேரும் அவ்ளோ சந்தோஷமா நீங்க வந்து கிளம்புறீங்க. அங்க போயிட்டு இது வாட்டர் ரைடா இருக்கட்டும் சரி, நல்லா அந்த ரோலர் கோஸ்டர்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஏறுறீங்க. சிலதுல வந்து உங்களுக்கு செம்ம பயமா இருக்கு. ஸோ தயாங் வந்து உங்கள ஹக் பண்ணிக்கிறா. ஸோ உங்களுக்கு அந்த பயம்லாம் இல்ல. அவ்ளோ சந்தோஷமா அந்த ரைட என்ஜாய் பண்றீங்க. ரோஸியும், ஹர்ஷாவும் வந்து அந்த குழந்தைங்க ரைட்ல கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு, அவ்ளோ ஹாப்பியா அந்த ஒரு லைக் வந்து லைஃப்ப என்ஜாய் பண்றீங்க. இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்ல போயிட்டுருக்கும்போது லைக் நீங்களும் தயாங்கும் மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ அது செம்மையா கத்துறீங்க. பயமா இருக்குது. தேவமாமா தேவமாமா பயமா இருக்குது பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தேவம் ஒயன் என்ன பாரேன். மாமா பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வயன் இங்கே பாரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அவன் வந்து ஒரு பாக்ஸில் ரிங் வச்சுட்டு இருக்கான். வயன் will you marry me அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. மாமா என்ன சொல்கிறீங்க? பயமா இருக்கு சொல்லிட்டு அது இதுவும் பிடிச்சிக்கிறீங்க. பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன். ஓகே will you marry me அப்படின்னு திருப்பி கேட்குறான். மாமா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கோவேன். ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே யோசிக்கிறீங்க. ஸோ எஸ் ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் என்ன, அவன் தெரிஞ்சு இந்த மிஸ்டேக் பண்ணலை. ஸோ எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கணும்னு ஆசை தானே. ஸோ அதே மாதிரி நீங்கள் அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எஸ் ஐ வில் மேரி யூ அப்படின்றீங்க. ஸோ செம்ம சந்தோஷம். அப்படியே நீங்கள் அப்படியே தேவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. தேவங்க ரொம்ப அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடுச்சு அவனுக்கு. ஸோ அப்படியே கீழே இறங்கி வந்தோடனே நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வரீங்க. ஆரம்பம் அப்போ தான் பார்த்துட்டு டேய் என்ன பண்ண வயல் எது கழுவுறா மாமா அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவன் போய் சட்டையே பிடிச்சிட்டா என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒயன் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ஏய் ஒழுங்கா சொல்றி என்னை அடிச்சிட போகிறான் அப்படின்னோடனே மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணார். என்ன
ப்ரொப்போஸா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சனாவும் ஆரமும் ஒன்றா கத்துறாங்க. ஆமாம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். அதான் எனக்கு அது மாதிரி ஹாப்பி தியர்ஸ் வந்துடுச்சு. ஷப்பா, நாங்கள் கூட பயந்துட்டோம். அப்புறம் எப்போ 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். என்னோட எஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வித்தின் 1 வீக்கில் எல்லாமே ரெடியாக இருக்கும். ஒயன் மட்டும் வர வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சனா தான் ரொம்ப கொடுத்து வச்சுவ, தன்னோட அம்மா அப்பா கல்யாணத்தை அவளே பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆமாம், இல்லை செம்ம லக்கி, நம்மளாம் ஆசைப்படுவோம் நம்ம அப்பா அம்மா மேரேஜ்லாம் பார்க்கணுன்ட்டு. அந்த கொடுப்பனை ரோசிக்கு மட்டும்தான் இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ஹாப்பியாக வந்து நீங்கள் எல்லாமே அதுக்கு ரெடி ஆகுறீங்க. 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து தேவங்களோட முறைப்படி நீங்கள் ரிங் மாற்றி ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறீங்க. ஸோ அழகாக அங்கே செம்மையாக கிஸ்ஸிங் சீன் போயிட்டு இருக்குது. அவன் நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஆரம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஈவினிங்கில் வந்து நம்ம மேரேஜ், நம்ம இதுபடி முறைப்படி நீங்கள் புடவை கட்டு வரீங்க. தேவங்க பார்த்தோன்னு விழுந்தேட்டான், அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அந்த பட்டு சாரியில். ஒயிட் வித் ரெட் வந்து அந்த சாரீ காம்போ. தாங்க வந்து எப்போ போல் தான் ஒயிட் அண்ட் ஒயிட்டு வேட்டி சட்டை. ஸோ அதை பார்த்து செம்மையாக சந்தோஷப்படுறோம். செம்மையாக இருக்காள் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்படியே நீங்கள் வந்து உட்காரிங்க. மாமா அழகாக இருக்கண்ணா, ரொம்பவே அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்க. பிகாஸ் ஹீ இஸ் யுவர்ஸ், கம்ப்ளீட்லி யுவர்ஸ். ஓகே, என்ன தான் நினச்சாலும் இனிமேல் யாராலையும் உங்ககிட்டேருந்து பிரிக்க முடியாது. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த மேரேஜும் நல்லா முடியுது. ஸோ அதே போல் ஃபர்ஸ்ட் நைட் கசமசா அப்படி இப்படின்னு போகுது. செம்மையாக அந்த மேக் அவுட் செஷன். ஸோ இப்படியே வந்து உங்கள் லைஃப்பை நல்லா லீட் பண்ணுறீங்கன்னா இதோ நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த போனஸ் பார்ட் உங்களுக்காக தான் போட்டேன். அதுவும் யூனோ ஈவன் ஸ்டொமக் பெயின் பீரியட்ஸு, அதுக்கு மேலே சுத்தமாக எப்படி சொல்கிறது, இந்த ரூம் வந்து ஒரு மாதிரி டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சுத்தமாக காற்றே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வேர்த்து அப்படி வந்து ஒரு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்க கதையை ஸோ எப்படி இருந்து மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பைங்க கைஸ். பாய், மீ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். சரங்கே.